ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். ஒரு மிக மிக முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பிகாஸ் ஒரு அற்புதமான தீர்வு இன்றைய இந்திய இளைஞர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலுக்கு ஒரு அற்புதமான தீர்வு நம்மிடையே இருக்கு அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வெஸ்டீஜ் அப்படிங்கிறத நினைக்கும் போது இன்னும் சந்தோஷம் பல மடங்கு இரட்டிப்பாகும். நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், இதை பற்றி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஜஸ்ட் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இன்றைக்கி மிக மிக பரவலாக வைரலாக இன்றைக்கி பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிதி ஆயோக் அதனுடைய ஒரு அறிக்கை, ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட இந்தியாவில் 8,70,00,000 இளைஞர்கள் 18-20 வயதுலேருந்து ஒரு 27-30 வயசுக்குள்ள இருக்கிறவர்கள் இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, அவர்களுக்கு தீர்வே இல்லாமல் இப்படி திணறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த அறிக்கை சொல்லுது. அந்த அறிக்கையோடைய ஒரு வீடியோவை இப்போ உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ், தயவு செய்து பாருங்கள். 87 மில்லியன், அந்த எண்ணை பற்றி சிந்தித்து பாருங்கள். அது ஏறக்குறைய ஜெர்மனியின் மக்கள் தொகைக்கு சமம். இப்போது ஒரு முழு ஜெர்மனி, அதாவது ஜெர்மனி அளவிலான மக்கள் தொகை வகுப்பறையில் இடமில்லாமல், வேலை வாய்ப்பில் இடமில்லாமல் மற்றும் பிரகாசமான எதிர்காலம் என்று சொல்லப்படுவதற்கான தெளிவான பாதை இல்லாமல் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் இந்தியாவின் நீட்டு பிரச்சனை. இங்கே நீட் என்பது வேலைவாய்ப்பு, கல்வி அல்லது பயிற்சியில் இல்லாதவர்களை குறிக்கிறது. Not in employment, education or training. இந்தியாவின் பொதுக் கொள்கை சிந்தனை அமைப்பான நிதி ஆயோக்கின் புதிய அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 87 மில்லியன் இந்தியர்கள் படிக்கவோ, வேலை செய்யவோ அல்லது எந்தவிதமான பயிற்சியிலும் ஈடுபடவோ இல்லை. சுருக்கமாக சொன்னால், இந்தியாவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை முடித்த அல்லது பாதியில் நின்ற நிலையில் கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடையே சிக்கியுள்ளனர். இளம் மக்கள் தொகை கொண்ட நாடு என்று தொடர்ந்து சொல்லப்படும் ஒரு நாட்டிற்கு இவ்வளவு அதிகமான மக்கள் பொருளாதாரத்திற்கு வெளியே இருப்பது சில கேள்விகளை எழுப்புகிறது. உலகின் மிக இளமையான உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வேலை செய்ய இடமில்லாமல் போனால் என்னவாகும்? நிதி ஆயோக் அறிக்கை 15 முதல் 29 வயதுடைய ஜென் இசட் இந்தியர்களை ஆய்வு செய்கிறது. இதில் இந்தியாவின் பணியாளர்கள் மற்றும் கற்பவர்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவர்கள், உயர்கல்வி கற்பவர்கள், முறையான மற்றும் முறைசாரா பணியாளர்கள், கல்வி அல்லது வேலையில் இல்லாதவர்கள், நிஐடி மற்றும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள். நீட்டு மாணவர்கள் மோசமான சிக்கலில் உள்ளனர். வருமானம் இல்லாத நிலையில் கல்விக்காக பெரும் தொகையை ஏற்கனவே செலவழித்து விட்டனர். கல்லூரி கட்டணம், பயிற்சி, தங்குமிடம் என பல செலவுகள் அவர்களை பெரும் சுமைக்கு உள்ளாக்குகின்றன. இப்போது ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சியை செய், ஆனால் அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் பணம் செலவாகிறது. எனவே வேலையில்லாமல் இருக்க முடியாத ஒருவரிடம் வேலைக்கு தகுதியானவராக மாற மீண்டும் பணம் செலுத்த சொல்லப்படுகிறது. இதுதான் இதில் உள்ள முரண்பாடு. கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரையிலான இந்த சங்கிலி தொடர் ஒரு தடையோட்ட பந்தயம் போல தெரியத் தொடங்குவது இங்கிருந்துதான். நாம் பட்டதாரிகளை உருவாக்குகிறோம், ஆனால் அந்த பட்டதாரிகள் தேவைப்படும் வேலைகளை பொருளாதாரம் ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்குவதில்லை. சுமார் 1 கோடி இளம் இந்தியர்கள் வேலைவாய்ப்பு சந்தைக்குள் நுழைகிறார்கள். எனவே இந்தியாவிடம் தொழிலாளர் பற்றாக்குறை இல்லை. தொழிலாளர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள்.
கேள்வி என்னவென்றால், அவர்களுக்கு தேவையான போதுமான உற்பத்தி திறன் கொண்ட வேலைகளை நம்மால் வழங்க முடியுமா என்பதுதான். இப்படித்தான் நமது மக்கள் தொகை ஈவு மக்கள் தொகை அழுத்தமாக மாறுகிறது. இன்றைய இளம் இந்திய பட்டதாரி ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். கையில் பட்டப்படிப்பு சான்றிதழ், மனதில் நம்பிக்கை, அவருக்கு முன்னால் 3 கதவுகள். முதலாவது அரசு வேலைகள். ஆனால் வினாத்தாள் கசிவு, தள்ளி வைக்கப்படும் தேர்வுகள் போன்றவற்றால் அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இதை நாம் சமீபத்தில் பார்த்தோம். இரண்டாவது கதவு தனியார் வேலைகள். இது பலவந்தமாக மூடப்படவில்லை, அது மெதுவாக தானாகவே பூட்டிக் கொள்கிறது. இந்திய ஐடி துறையில் 2020 முதல் 2025 வரையிலான காலத்தில் புதிய பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் 80% குறைந்துள்ளன. மன்னிக்கவும், யாரும் ஆட்குறைப்பு செய்வதாக அறிவிப்பதில்லை, அவர்கள் அந்த கதவை திறப்பதில்லை, அவ்வளவுதான். AI இலவசமாக முதல் வரைவை செய்யும் போது 22 வயது இளைஞருக்கு ஏன் பயிற்சி அளிக்க வேண்டும்? அடுத்து 3வது கதவு திறன்கள். இதுவே மிகப்பெரிய சிக்கல். கல்லூரிகள் காலாவதியான உலகத்திற்காகவே மாணவர்களுக்கு இன்னும் கற்பித்து வருகின்றன. இதன் விளைவாக பட்டதாரிகளில் 8% மட்டுமே தங்கள் பட்டப்படிப்பிற்கு பொருத்தமான வேலையில் சேர்கிறார்கள். 3 கதவுகள் அனைத்தும் பாதி மூடிய நிலையில உள்ளன. ஒரு முழு தலைமுறையும் தாழ்வாரத்தில் நிற்கிறது. பார்த்துட்டீங்களா என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இளைஞர்கள் படிப்பை முடிச்சிட்டாங்க, பயிற்சி எடுத்துட்டாங்க, வேலை இல்லை, என்ன பண்ணுவது, எந்த திசையில் போகிறது அப்படிங்கிறது கூட தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் 100க்கு 91, 92% பட்டதாரிகள், படிக்காதவங்க இல்லை. 100க்கு 91, 92% பட்டதாரிகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அவங்க இருக்கக்கூடிய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க திணறிட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவங்கள அந்த எல்கேஜிலேருந்து அந்த கல்லூரி படிப்பு வரைக்கும் ப்ளஸ் இன்னும் அவங்க திறமையை இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாவை அவங்க திறமையை கொடுப்பதற்கு பல புது நுண்ணதமான திறமைகளை வளர்க்கக்கூடிய கல்வி அதெல்லாம் கொடுத்து அவங்க பெற்றோர்கள் அது அப்படியே சுலபமாக கிடைச்சிருக்குமா, அவங்களுக்கு இலவசமாக கிடைச்சிருக்குமா, அல்லது அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு கிடைச்சிருக்குமா? இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவதே என்று தெரியாமல் அலையிறாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு சவாலான ஒரு விஷயம் பாருங்க. இப்போ நாம் எல்லோரும் வெஸ்டீஜில் இருக்கோம். நான் இந்த வாய்ப்புக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 18-19 வருடங்கள் ஆயிடுச்சு. 18-19 வருடங்களில் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த சிக்கலான இந்த தருணத்தில் நம்மிடம் வெஸ்டீஜில் ஒரு அற்புதமான தீர்வு இருக்குங்கிறது தெரியுமா தெரியாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தீர்வு இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் அந்த 92% வேலை இல்லாமல் இருக்கப்பா அவங்களுக்கு தெரியுமா? அப்போது அதை தெரியப்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? நம்ம அப்படியே வீட்லேயே உட்காந்துருந்தா அவங்களுக்கு தெரியுமா? அவங்களே நம்மளை தேடி வருவாங்களா? ஒரு நிமிடம் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அங்கே பொருள் வாங்குறது போல இங்கே பொருள் வாங்கினா அவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்கும். அது எப்படி அவங்க வாழ்க்கையை மாற்றும்? அது இல்லாமல் இல்லை, அது இருக்கு. அது எப்படின்னா, நம்ம காய்கறி கடையெல்லாம் காய்கறிகள்லாம் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொசுறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கொசுறு தாங்க அந்த
ஃப்ரீ ப்ராடக்ட்டு மற்றது எல்லாமே அது நம்ம வாழ்க்கை பண்ணும்போதே அது தானாக வந்துடப்போகுது. ஆனால் வாய்ப்பு ஒன்று இருக்குது. அந்த வாய்ப்பின் மூலிமா என் வாழ்க்கை மாறும். என்னுடைய குடும்பம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னுடைய சந்ததிகள் இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அவங்க தைரியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியுமா? அதை சொல்ல வேண்டியது யாரோட கடமை? நாம் இல்லவா? ஜஸ்ட்டு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு தருணம், ரைட் டைம். அதாவது பெரும் அதிகாரிகள், அதாவது தொழில் அதிபர்கள்லேருந்து உயர் பதவியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு வெஸ்டீஜ் ஒரு தீர்வுன்னு இழந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற சூழ்நிலை உருவாயிட்டு இருக்குங்கிறதுக்கு காமிச்சவங்க ஒன்று. இரண்டாவது விஷயம், நான் அதில் கோடிட்டு காமிச்சது இந்த நேரடி வர்த்தகம், இந்த டைரக்ட் செல்லிங். இது 1996 தொடங்கி எந்த சட்டத்திட்டங்களும் இல்லாமல் இருந்து 2019-2021 அமெண்ட்மெண்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இப்போ இந்த சுதந்திர தினத்தின் போது ஒரு மிகப்பெரிய பாரதிய வியாபார மகா உற்சவ் அப்படிங்கிற ஒரு, அதாவது நம்ம இந்தியாவில் எப்பேற்பட்ட வியாபாரங்கள், எப்பேற்பட்ட தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குன்னு உலகுக்கு காமிக்கக்கூடிய ஒரு மகா உற்சவ அந்த பிரகதி மைதானத்தில் பாரதிய பகவான் வச்சு பண்ணாங்க. அதில் நேரடி வர்த்தகத்திற்கு தனி இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க. யாரு? இந்திய அரசாங்கம். அப்ப இந்திய அரசாங்கமே இந்த வியாபாரத்தை அங்கீகாரம் பண்ணியிருக்கிற சூழ்நிலை. பெரிய பெரிய அதிகாரிகள், தொழிலதிபர்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற நடந்து கொண்டு இருக்கிறது, அதையும் காமிச்சேன். மூணாவது, போலீஸ் ஆபீசர்களிடையே நம்மளுடைய இவர் ஒரு விஎம்சிஎம் நம்மளோட ஆரோக்கிய பொருளை பற்றி பிரசங்கம் படுத்துவதை காமிச்சேன். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அதாவது லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய டியூ கார்டனை டெமோ பண்ணி காமிச்சது. அதுவும் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் போலீஸ் ஆஃபீஸர்கள், பெண் மகளிர் போலீஸ் ஆஃபீஸருக்கு நடுவில் அதை டெமோ பண்ணுவதையும் அந்த வீடியோ நான் வெளியிட்டிருந்தேன். அது ஒரு மோர் தென் 3-4-5 months ஆச்சு. இப்போ எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் நாம் அமைதியாக இருக்கலாமா? வீரண்டு, ஏன்னா இது சமுதாயத்துக்கே ஒரு தீர்வு தரக்கூடியது. சமுதாயத்தையே அந்த சிக்கல்லேருந்து வெளியே எடுத்துட்டு வந்து அவர்களை சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் யாருக்கும் எந்த நஷ்டமும் இருக்க போகிறதில்லை. எல்லாருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் வேற கிடைக்க போகுது. இதை தாண்டி விவசாயிகளுக்கும் அந்த விவசாய நிலங்களும் செழிப்பாக வேற மாறப்போகுது. இதையெல்லாம் நாம் எடுத்து போய் வெளியே தானே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே சொல்கிறதுனால எல்லாரும் வந்து நம்மளை கட்டி பிடிச்சிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிச்சயமாக அதை ஆமோதிக்கிறவர்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்வார்கள். அது இருப்பதனால தான் இந்த 19 வருடத்தில் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்னைக்கு கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை மாறி இருக்கு. என் வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர், அவருடைய வருமானத்தை சொன்னால் யாருக்கும் நம்ப கூட முடியாது. அவர் நாங்கள் ஒருவர் 20 மாத்திரம் தானா? உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய வெஸ்டீஜில் பலாயிரக்கணக்கான பேர் வெளியே எங்கேயும் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு வருமானமும், வெளியே எங்கேயும் வாழ முடியாத வாழ்க்கையும் வாழக்கூடிய ஒரு தகுதியும், அவங்களுடைய வாழ்க்கை அந்த நெட்வொர்க் உருவாக்கினதுக்கு அப்புறம் அவர்கள் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க குடும்பத்திற்கு நிலையான வருமானம் போவதும் நூற்றுக்கணக்கான பேருக்கு நடந்துட்டு இருப்பதும் உங்களுக்கு தெரியும். அப்ப இதை நாம் எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும் இல்லை. அண்ட் அடுத்தது, அதை எடுத்துக்கொண்டு போய் சொல்லுவதற்கு கொஞ்சம் யோசிங்க. நம்மிடையே ஒரு அற்புதமான கருவியும் நாம் உருவாக்கி கொடுத்துருக்கோம், ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோடைய அந்த லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துட்றேன். தயவு செய்து இது பண்ண வேண்டியது நம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம குழு அத்தனை பேருக்கும் இதை கொடுத்து அவர்களை இதை பார்க்க வச்சு, இதை புரிய வச்சு, இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்குன்னா, வெறும் ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் அவங்களுடைய நண்பர்கள்,
தெரு தெருவாவோ வீடு வீடாவோ இல்லை, அவங்க நண்பர்கள், அவங்க உறவினர்கள், அவங்களுக்கு பரிச்சயமானவர்கள், அவர்களுக்கு அதை போய் காமிச்சு அவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் உண்டான பதில்களும் அதே வெப்சைட்ல பலவிதமான வீடியோக்களாக இருக்கு. அதை எடுத்து அவங்க காதில் இயர்போன் மாட்டி அவங்க காமிச்சாங்கன்னா நிச்சயமா என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும், 160% பேர் நம்மளை ஆமோதிப்பார்கள், நம்மளுடைய இதில் இணைவார்கள். இணைவது மாத்திரம் இல்லாமல் அவர்களும் நம்மளுடைய அந்த இயக்கம், அந்த மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இதில் போய் எப்பேற்பட்ட ஒரு சமுதாய முன்னேற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் பாருங்கள். அப்போ இது சரியான தருணம் அல்லவா? இதை நாம் நழுவ விடலாமா? சூழ்நிலை வெளியே எந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, திணறி கொண்டிருக்காங்க அவர்கள் பெற்றோர்கள், அந்த திணறி கொண்டிருக்கிறவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய வயிற்றுல பானமாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போறோம். அதையும் தாண்டி கவர்மெண்ட்டும் நமக்கு சாதகமாக இதை அங்கீகாரம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்களும் பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவர்கள் கூட இதை ஆமோதிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ இதுதான் தருணம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம பொருளினுடைய வேலை செய்யக்கூடிய திறமை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அண்ட் நம்மளுடைய வெஸ்டீஜினுடைய அந்த கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமும் தெரியும். அண்ட் அடுத்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக கர்வமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இவ்வளவு பேருக்கு வாழ்க்கை மாறி இருக்கிறத விட எவ்வளவு மனிதர்களுடைய அந்த ஆளுமை தன்மையை நம்ம ஏற்றிருக்கோம். வெறும் வருமானத்தை மாத்திரம் கொடுக்கல, இல்லை, அவங்களை சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு தொழில் வல்லுநர்களாக, தொழில் அதிபர்களாக, தங்களை பற்றி இன்னும் தங்களுடைய குடும்பத்தையும் எப்படி சரியாக நடத்திட்டு அந்த அளவுக்கு நம்ம அந்த கல்வித்துறை நம்மளுடைய RSNS அகாடமியில் இருக்கா இல்லையா? இது நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள்லாம் அதில் இணைந்து அதில் சேர்ந்து அதனுடைய இதப்படி நடந்து உங்கள் வாழ்க்கை மாறியிருப்பதும், நீங்கள் உங்களுடைய நோக்கம் மாறியிருப்பதும், உங்களுடைய அந்த மனப்பாங்கு மாறி இருக்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நமக்கு தான் தெரியும், வெளியிருக்கிறவங்க தெரியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குப்பா, இதுக்கு ஏதாவது நம்ம கல்வி கட்டணம் வசூலிக்கிறோமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பெருமையோட எடுத்து போய் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்து கொண்டு இருக்குங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் தயவு செய்து சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த நேரத்தில் நாம் இதை மிக துல்லியமாக மாத்திரமில்லை, மிக திறம்பட இதை மிகப்பெரிய லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமா என்பதையும் சிந்திங்க. இதை நாம் எல்லோரும் செய்வோம். இந்த சிக்கலான ஒரு சூழ்நிலையில் ஒரு அற்புதமான தீர்வை நம்ம கையில் வச்சுருக்கோம். அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, எல்லாம் அவங்களுடைய படிப்பு, அவங்க இதில் என்ன கற்றுக்கணும் எல்லாத்தையுமே இலவசமாகவும் அவங்களுடைய வெற்றிக்காக அவர்களை விட அதிகமாக சிந்தித்து பாருங்க. இப்போ இப்படி ஒரு விஷயமா இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்? நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். இன் யோர் சக்சஸ் லைஃப் ஆர் சக்சஸ். அப்போ இந்த விஷயத்தை நாம் எவ்வளவு கர்வமாகவும் எவ்வளவு கம்பீரமாகவும் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நேரம் ஃப்ரெண்ட்ஸ். விழித்து போவோம். எஸ், ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி இங்கே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நம்மளால் சிந்திக்க முடியாத ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கற்பனை பண்ண கூட பார்க்க முடியாத பாதுகாப்பு நம்மளுடைய சந்ததிக்கு கிடைக்கும். இதை நாம் எடுத்து சொல்லி இந்த சமுதாயத்தை விழிப்படைய வச்சு அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து சமுதாய முன்னேற்றத்தை ஏற்படுத்தணுமா வேண்டாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வர கரெக்டாக வந்து சேருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் இதுலேயும் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுடைய எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள், அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க வைங்க. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தில் இருக்கும் இது. இந்த அவங்களுக்கு பாருங்கள், 92%, 8,70,00,000 பேர் என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே எத்தனை பேர் இதுக்குள்ளே இருக்கும்? அப்போ நம்மளே பேசாமல் இருக்கலாமா? அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா நாம நல்லா இருக்கோங்கிறதில்ல, எத்தனை பேரை நல்லா ஆக்கி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை திறம்பட செய்ய ஆரம்பிப்போம். ஃபுல் ஃபோக்கஸ்டாக
மோட்டிவேட்டடாக இன்ஸ்பயர்டாக இதை இயக்கும் மிகப்பெரிய. ஏன்னா இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா இந்த $1 பில்லியன் பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நாம் செய்வோம். கொஞ்சம் யோசிங்க. கௌதம் பாலி சார் இன்னைக்கு 22 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. நம்ம இதில் என்ன விஷயத்த நம்ம செஞ்சோம்? நம்ம போய் சொல்ல வேண்டியது நம்ம வேலை, அதை கூட நம்ம செய்யாமல் இருக்கலாமா? ஸோ இப்போ எப்படி சொல்லணுமோ அந்த வெப்சைட்டை வச்சு இந்த வாய்ப்பு, அந்த வாய்ப்பில் வரும்போது இது வாங்கும்போது நம்ம ஃப்ரீ இருக்குது. அப்படி இதை எடுத்துகிட்டு போனோம்னா எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் நமக்கு எல்லோருக்கும் ஏற்படும். நம்மளுடைய வாழ்க்கையும் எவ்வளவு அற்புதமாக மாறும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய சந்ததியும் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம், ஒன்றாக வேலை செய்வோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.